ஹாய் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் 1 வீடியோ பார்க்கலாம். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த பார்ட் பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கான வீடியோக்கான பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெஸ்ட் எழுதி பார்க்குறதுனா பாருங்கள், இல்லைனா நம்ம வீடியோவில் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல் கேள்வி, எங்கு கிடைத்த மண்டை ஓடுகளை வைத்து 2500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழர் முகங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது? அதாவது முதல் கேள்விக்கான சரியான ஆன்சர் டி ஆப்ஷன். அதாவது தமிழருடைய முகங்கள் போலே அதே வடிவமைப்பு பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே அந்த மண்டை ஓடு கிடைச்சிது அப்படின்னு பார்த்தோன்னா கீழடியில். அது எத்தனை ஆண்டுகள் பழமையானதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 2500 ஆண்டுகள் பழமையான மண்டை ஓடு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் முதல் பசுமை தரவு மையம் எங்கு நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசம். இரண்டாவது கேள்விக்கு சரியான ஆன்சர் டி ஆப்ஷன், உத்தரப்பிரதேசம். மூணாவது கேள்வி, சமீபத்தில் ஜப்பான் விண்ணுக்கு அனுப்பிய காலநிலை மாற்ற செயற்கைக்கோளின் பெயர் என்ன? கோசாட் GW, ஏ ஆப்ஷன். மூணாவது கேள்விக்கு சரியான ஆன்சர் கோசாட் GW. இது முக்கியமான கொஷின், ஓகேங்களா? அதாவது இந்த செயலி வந்து எதுக்காக அனுப்புனாங்க அப்படின்னு கேட்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா காலநிலை மாற்றத்தை கண்டறியறதுக்காக. இது வந்து ஒரு காலநிலை மாற்ற செயற்கைக்கோள், சேட்டலைட், அதாவது கிளைமேட் சேஞ்ச் சேட்டலைட், ஓகேங்களா? சரியான ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். அடுத்து நான்காவது கேள்வி, வெற்றி நிச்சயம் என்னும் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? இந்த வெற்றி நிச்சயம் என்னும் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாலாவது கேள்விக்கு சரியான ஆப்ஷன் சி ஆப்ஷன், சென்னையில் தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. இந்த வெற்றி நிச்சயம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th படித்தவங்களோ 12th படித்தவங்களோ காலேஜ் படித்தவங்களோ இல்லை காலேஜ் முடிக்காமல் இருந்தாங்க அப்படின்னாலுமே படித்த இளைஞர்களுக்காக, அதாவது எத்தனை வயசுலேருந்துனா 18 வயசுலேருந்து 35 வயசு இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்காக அதாவது தொழில் முனைவோராக அவங்கள மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து இந்த வெற்றி நிச்சயம் திட்டம், சரிங்களா? நாலாவது கேள்விக்கு சரியான ஆன்சர் சி ஆப்ஷன். அடுத்து ஐந்தாவது கேள்வி, ரயில்வே துறையில் சமீபத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட செயலி எது அப்படின்னா ஐந்தாவது கேள்விக்கு சரியான ஆப்ஷன் ஏ ஆப்ஷன், ரயில் ஒன். இந்த ரயில் ஒன் அப்படின்ற ஆப் மூலயமா நம்ம அந்த ரயில்வே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். நம்ம ரயில் சேவைகளுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சாப்பாடு வேணுமோ இல்லை என்ன வேணாலும் ரயில் சேவைகள் வந்து நம்ம அந்த ஆப்பின் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரயில் ஒன் அப்படின்ற செயலி வந்து சமீபத்தில் ரயில்வே துறையால் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. ஐந்தாவது கேள்விக்கு சரியான ஆன்சர் என்னங்க? ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ஆறாவது கேள்வி, குவாட் கூட்டமைப்பு வெளியுறவு அமைச்சர் கூட்டம் எங்கு நடைபெற்றது? சரியான ஆன்சர் டி ஆப்ஷன், வாஷிங்டன். அடுத்து 7, ஆசிய யூத் டேபிள் டென்னிஸ் போட்டியில் தங்கம் வென்ற வீராங்கனை யார்? 7க்கு ஏ ஆப்ஷன், திவ்யான்ஷி பௌமிக். 8, கிராண்ட் கிராஸ் ஆஃப் டிகாரியோஸ் விருது பிரதமர் மோடி அவர்களுக்கு எந்த நாடு வழங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி ஆப்ஷன், சைப்ரஸ், ஓகேங்களா? இந்த மாதிரி அந்த நாடுகள் வந்து யாருக்கு விருது கொடுத்தாங்க? பிரதமர் அவர்களுக்கா இல்லை குடியரசுத் தலைவர் அவர்களுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரியாக பார்த்துக்கணும். அந்த விருதின் நேம் என்ன, எந்த நாடு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதும் நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு 9வது கேள்வி, ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 26வது மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? சரியான ஆன்சர் சி ஆப்ஷன், ரஷ்யா. 25வது மாநாடு எங்குங்க? சீனா, ஓகேங்களா? 26வது மாநாடு ரஷ்யா. அடுத்து 10வது அதாவது 10வது கொஸ்டின், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? பி ஆப்ஷன், 2008. உறுப்பு மாற்று அந்த உறுப்பு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அதெலாம் நம்ம தமிழ்நாடு தொடர்ச்சியாக முதலிடத்தில் இருக்குது. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? அடுத்து 11வது கேள்வி, தமிழகத்தின் தங்கநகை பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? சி ஆப்ஷன், கோவை. 12, எந்த மாநிலத்தின் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது? பீகார். இப்போ ரீசன்ட் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு இல்லையா, 12க்கு டி ஆப்ஷன். 13, நமக்கு இந்த ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பக்கம். இதுக்காக எந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறாங்க? பேரிடர் காலத்தில் பயன்படுத்தக்கூடிய, அதற்கு அந்த பேரிடர் காலத்தில் உதவுவதற்காக பயன்படுத்தக்கூடிய செயலி தான் வந்து இந்த சசேத். 1க்கு 2, கல்விக்கான செயலி தான் வந்து மணற்கேணி. ரயில்வே செயலி தான் வந்து UTS செயலி. அமைப்பு சாரத்துள்ளது தான் ஈஸ்டம். ரயில்வே செயலி இன்னொன்று பார்த்தோம், என்னங்க அது? ரயில் ஒன் அப்படின்றதும் ரயில்வேக்கான செயலி தான். 13க்கு சரியான ஆன்சர் ஏ ஆப்ஷன்.
14 இந்தியாவில் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது? 14க்கு சரியான ஆன்சர் சி, பீகார். 15 இந்தியாவின் முதல் உள்நாட்டு டெட்ராவலன் டெங்கு தடுப்பூசி பெயர் என்ன? ஏ ஆப்ஷன் டெங்கியால். 16 வகுப்பு திருத்த சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? ஏப்ரல் 2025 2025. 16க்கு ஏ ஆப்ஷன். 17 இந்திய நாட்டின் ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? 17க்கு பி ஆப்ஷன் குலசேகரன் பட்டினம். 18 உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் எப்போது தொடங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது? இது ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையா? 18க்கு சி ஆப்ஷன் ஜூலை 15 2025. 19 இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் சிகிச்சை தொகை எவ்வளவு கொடுக்கப்படுகிறது? பி ஆப்ஷன் 2 லட்சம். 20வது கொஷின் சூப்பர் யூனிடெட் ரேபிட் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? சி ஆப்ஷன் நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த பி குகேஷ் அவர்கள். 21 காமராஜர் அவர்களின் பெயரில் நூலகம் எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஏ ஆப்ஷன் திருச்சி. அடுத்து 22 நாடுகள் கூட்டு இராணுவ பயிற்சிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து அதனுடைய பெயர் கொடுத்துருக்காங்க. சரியானது பொறுத்தலாம் வாங்க. இந்தியா ஜப்பான் கடலோர காவற்படை கூட்டு பயிற்சியின் பெயர் தான் ஷாகியோ கஜின். இந்தியா ஜப்பான் கூட்டு இராணுவ பயிற்சியின் பெயர் தான் தர்ம கார்டியன். இந்தியா ரஷ்யாவினுடைய ஒரு பயிற்சியின் பெயர் தான் இந்தியா பிரான்ஸினுடைய இராணுவ பயிற்சியின் பெயர் தான் வருணா. இப்போ 1 2 3 4 சரியானதான். 22க்கு பி ஆப்ஷன். 23 நாட்டிலேயே சூரிய சக்தி மூலமாக மின் தேவையை பூர்த்தி செய்த முதல் மாவட்டம் எது? சி ஆப்ஷன் டையூ. 24 பிரான்ஸ் பியூனஸ் அயர்ஸ் நகர திறவுகோல் என்ற சிறப்பு கௌரவ விருது பிரதமர் அவர்களுக்கு வழங்கிய நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் அர்ஜென்டினா. இப்போ ஒவ்வொரு நாடும் பிரதமர் அவர்களுக்கு பல்வேறு விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த நாடு என்னென்ன விருது, அந்த விருது பெயர் என்ன, யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த கானா நாடும் பிரதமர் அவர்களுக்கு ஒரு விருது கொடுத்துருக்கோம். 25 இந்தியா உலக அளவில் காபி சரிங்களா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு காபி உற்பத்தியில் எத்தனாவது இடத்தில் உள்ளது? டி ஆப்ஷன் 7வது இடத்தில் உள்ளது. 26வது கேள்வி 2025ஆம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருதை பெற்றவர் யார்? ஏ ஆப்ஷன் KM காதர் மொஹிதீன். ஓகேங்களா. இந்த தகைசால் தமிழர் விருது எப்பயிலேருந்துங்க கொடுக்கப்படுது அப்படின்னா 2021லேருந்து கொடுக்கப்படுது. முதலில் தகைசால் விருதை பெற்றவர் யாருன்னா சங்கரையா. யாருங்க? 2021இன் தகைசால் விருதை பெற்றவர் வந்து சங்கரையா. 2022 யார் பெற்றிருப்பாங்கன்னா நல்லக்கண்ணு அவர்கள் பெற்றிருப்பார். 2023 யார் பெற்றிருப்பாங்கன்னா கி வீரமணி. ஓகேங்களா. கி வீரமணி அவர்கள் வந்து பெற்றிருப்பார். 2024 போன வருடம் யார் பெற்றிருப்பார்னா குமரி ஆனந்தன் வந்து பெற்றிருப்பார் தகைசால் தமிழர் விருது. 2025க்கு தான் KM காதர் மொஹிதீன் வந்து பெற்றிருக்காரு. ஓகேங்களா. இது முக்கியமானது. நெக்ஸ்ட்டு 27 காசநோய் நோயாளிகளுக்கு முன்கணிப்பு இறப்பு மாதிரியை செயல்படுத்திய முதல் மாநிலம் எது? பி ஆப்ஷன் தமிழ்நாடு. 28 உலக குத்துச்சண்டை கோப்பை எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 28வது கேள்விக்கு டி ஆப்ஷன் கஜகஸ்தான். 29 தமிழ் விக்கி சூரன் விருதை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி வேதாச்சலம். 30வது கேள்வி சர்வதேச கூட்டுறவு தினம் எப்போது? ஜூலை 5. ஓகேங்களா. முதல் பார்ட் வீடியோ பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.